நாம வாழக்கூடிய இந்திய நாட்டுல இந்தியாவின் மிகவும் பாதுகாப்பான நகரங்கள் சொல்லிட்டு 10 நகரங்களை 2025 தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ இந்த நகரத்தை பற்றிய தகவல் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களை கொண்ட நாடா பாருங்க, பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம், எல்லாமே வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா 10 நகரங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. டாப் 10ல நம்ம தமிழ்நாடு இருக்குங்க. தமிழ்நாடு எத்தனை இருக்கு அப்படின்ற தகவலை பார்த்துலாம். சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவின் சிறந்த பாதுகாப்பான 10 நகரங்களை பத்தி தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் தான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மறக்கங்களை பத்தி தெரிஞ்சு வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவின் 10 சிறந்த சுத்தமான பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நகரங்கள் எந்த நகரம் பார்க்கலாம். அவர் முதலாவது எடுத்துக்கூடிய நகரம் எந்த நகரம் நம்ம பார்த்துடலாம். லக்ஸரி லுக், பிரீமியம் குவாலிட்டி, யூனிக் ஸ்டைல், அதுவும் அன்பிலீவபிள் அஃபோர்டபிள் பிரைஸ்ல டிஷர்ட் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இதோ உங்களுக்கான ரைட் பிளேஸ். எண்ணற்ற டிசைன்ஸ், ஒவ்வொரு டிஷர்ட்டையும் மாஸ்டர் பீஸ் தான். ஹை குவாலிட்டி பிரிண்ட், அல்டிமேட் கம்ஃபர்ட், அன்ஃபர்கெட்டபிள் லுக், அதுவும் டாட் டெலிவரி. இந்தியாவே நம்புற பிராண்ட். ஆயிரக்கணக்கான ஹாப்பி கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க? லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணுங்க. டி ஷர்ட்டுகளை பாருங்க. உங்க ஐஸ் சூஸ் பண்ணதை மிஸ் பண்ணலாமா? ரொம்ப லேட் பண்ணாதீங்க, வாங்கிடுங்க. மங்களூர் சொல்றாங்க. இதோட மதிப்பீடு வந்து பாத்தீங்கன்னா 74.2% இருக்கு. 74.2% தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா மங்களூரு இந்தியாவின் சிறந்த பாதுகாப்பான நகரம், பெண்களுக்கும் பாதுகாப்பான நகரமாக பார்க்கப்படுது. மங்களூரு முதலாவது இடத்துல இருக்கு இந்தியாவில். இரண்டாவது இடத்துல கூடிய நகரம் அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வதோரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரம் பெண்களின் பாதுகாப்பும், கொள்ளை சம்பவங்கள், இது போல வேற கிரிமினல் விஷயம், அது மாதிரி எல்லா விஷயத்திலும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய நகரமாக பார்க்கப்படுது. 69.2 இதோட பர்சன்டேஜ் வந்து பார்க்கப்படுது. இதனாலதான் வதோரா இரண்டாவது இடத்துல இருக்கு. குஜராத்தில் இருக்கக்கூடிய நகரம் சிறந்த நகரமா இரண்டாவது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது இடத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவில சிறந்த நகரமா பாதுகாப்பான நகரமா இருக்கக்கூடிய லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது நகரமா பார்க்கப்படுது. 68.2 அதோட குறியீடா பார்க்கப்படுது. இதனாலதான் குஜராத்தில் இருக்கக்கூடிய மீண்டும் ஒரு நகரம் மூன்றாவது இடத்தை பிடிக்குது. நான்காம் இடத்துல மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் வந்து மீண்டும் நான்காவது இடத்தை பிடிக்கிறாங்க. இவங்க 66.6 இதோட குறியீடா பார்க்கப்படுது. சோ 3 மாநிலம் கிட்டத்தட்ட 2, 3, 4 இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா நகரம் பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நகரமா பார்க்கப்படுகின்றது. இந்த பட்டியல 5வது இடத்துல இருக்கக்கூடிய நகரம் சிறந்த நகரம் பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் வந்து பாத்தீங்கன்னா 65.2 அதோட குறியீடா பார்க்கப்படுது. இதனால்தான் ஜெய்ப்பூர் 5வது இடத்துல இருக்காங்க. 6வது இடத்துல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பை வந்து பாத்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்காங்க. இவங்களோட குறியீடு பாத்தீங்கன்னா 63.5 பார்க்கப்படுது. இதனாலதான் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பை வந்து பாத்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்காங்க. 7வது இடத்துல இருக்கக்கூடிய நகரம் பாத்தீங்கன்னா நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம். இந்த நகரம் பாத்தீங்கன்னா பெண்களின் பாதுகாப்பும், குற்ற செயல்கள், இது மாதிரி எல்லா விஷயத்திலும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய நகரம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்த டாப் 10ல பாத்தீங்கன்னா 61.1 அவங்களுடைய குறியீடா பார்க்கப்படுகின்றது. இந்தியாவின் பாதுகாப்பான நகரங்கள் பட்டியல 8வது இருக்கக்கூடிய நகரம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை நகரமா பார்க்கப்படுகிறது. இதோட குறியீட்டு எண் பாத்தீங்கன்னா 60.3 பார்க்கப்படுது. 8வது இடத்துல நம்ம தமிழ்நாடும் இந்த டாப் 10 லிஸ்ட் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு, குற்றச்செயல்கள் வந்து அதிகப்படியா வந்து பாதுகாப்பு கொடுக்கிற நகரமாகும். அதிகப்படியான குற்றங்களை தவிர்த்து அது குறைஞ்சிட்டு வருதுங்க. ஒவ்வொரு வருடமும் குற்றச்செயல்கள் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாப் 10ல நம்ம சொல்றதுல குறைஞ்சதுனாலதான் இவங்க ரேங்க் வந்து அதிகமாயிருக்கு, டாப் 10க்குள்ள வந்திருக்காங்க. சோ 8வது இடத்துல நம்ம தமிழ்நாடு, சென்னை இருக்குங்க. இந்த லிஸ்ட்ல மறுபடியும் 9வது இடத்துல மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய பூனே வந்து பாத்தீங்கன்னா 9வது இடத்தை பிடிக்கிறாங்க. அவங்களுடைய குறியீடு பாத்தீங்கன்னா 58.7 பார்க்கப்படுது. இதனால மீண்டும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் பாத்தீங்கன்னா 9வது இருக்காங்க. இறுதியா இந்தியாவிலேயே பாதுகாப்பான நகரமாக பார்க்கக்கூடிய நகரத்துல இறுதியாக 10வது இருக்கக்கூடிய நகரம் எந்த நகரம்? சண்டிகர். இவங்களோட குறியீட்டு பாத்தீங்கன்னா 57.4 பார்க்கப்படுது. மோஸ்ட்லி இந்தியாவில பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும், அதாவது முன்னேற ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த விகிதத்தை காட்டிலும் இந்தியான்னு பார்க்கும்போது, ஓவரால் இந்தியான்னு பார்க்கும்போது குற்றச்செயலோட விகிதம் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்றதான் இவங்க தெளிவுபடுத்திருக்காங்க. ஸோ இந்த டாப் 10 லிஸ்ட்ல நம்ம தமிழ்நாடு இருக்கு, நம்ம அண்டை மாநிலமான கேரளாவும் இருக்கு அப்படின்ற தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாடு இன்னும் எந்த லெவலுக்கு போகலாம், எடுத்துட்டு கொண்டு போகலாம் அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதே போல இந்த பதிவு கண்டிப்பா பிடிச்சு நினைக்கிறோம். லைக் பண்ண பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான ஐசமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மறக்காண்ட மீண்டும் நல்ல பதிவு, நல்ல தகவல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.